given there are two beads, each are having a charge q and mass m. It is in a horizontal frictionless non-conducting circular hoop of radius a. அப்போ ஹரிசாண்டலில் இருக்கார். ஓகே, ஸோ ஜஸ்ட் இமேஜின் ஒரு டேபிள் இருக்கார், டேபிள் மேலே ஒரு பிளேன் இருக்குல்ல, அந்த பிளேனில் யூ ஹாவ் அன் வாட் சர்க்குலர் ஹூப். இதோடைய ரேடியஸ் வந்து ஏ. ஓகே, இட்ஸ் ரேடியஸ் இஸ் கிவன் ஆஸ் ஏ. ஓகே, இதில் ஒன் ஆஃப் தி பீட் இஸ் glued to the hoop at some point while the other one performs small oscillation about its equilibrium position along the hoop. அப்போ ஏதோ ஒரு ஹூப்பை, ஏதோ ஒரு பீடை எங்கேயோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு சார்ஜ் இருக்கார், இவர் ஃபிக்ஸ்டு. ஓகே, ஸோ இன்னொரு சார்ஜு எங்கே இருந்தால் ஈக்குலிபிரியமில் இருப்பார்னா இவர் ரெண்டு பேருமே ரிப்பல் பண்ணுவோம். இப்போ இங்கே வச்சுன்னா ரெண்டுமே ரிப்பல் ஆகி அப்படியே ஸ்லைட் ஆகி இங்கே வரும். அப்போ இந்த பாயிண்டில் வச்சா தான் இட் வில் பி இன் ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். கரெக்டாக, இட் வில் பி ஸ்டேபிள். கரெக்டாக, ஏன்னா இவர் இந்த பக்கம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். தட் இஸ் யுவர் கூலம்பிக் ஃபோர்ஸ் வில் ஆக்ட் அட் திஸ் டைரக்ஷன். இப்போ இவரை இங்கேருந்து ஸ்லைட்டாக இந்த பக்கம் டிஸ்பிளேஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், இங்கேருந்து வந்து இப்படி போவார், மறுபடியும் இங்கேருந்து இப்படி போவார். ஸோ இட் வில் ஆசிலேட். கரெக்டாக, திஸ் இஸ் வாட் வில் ஹேப்பன். அப்போ என்ன கேட்குறாங்க கொஷனில், இட் வில் பர்ஃபார்ம் ஸ்மால் ஆசிலேஷன் அபவுட் தி ஈக்குலிபிரியம் பொசிஷன். தட் இஸ் ஈக்குலிபிரியம் பொசிஷன் வில் பி திஸ். தி ஸ்கொயர் ஆஃப் தி ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி ஸ்மால் ஆசிலேஷன் இஸ் வாட் தேர் ஆஸ்கிங். ஒமேகா ஸ்கொயர் இஸ் வாட். அப்போ நம்ம இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வாட் ஐடியா வி கேன் யூஸ். ஓகே, வி நோ தட் எஃப் விச் இஸ் ஈக்குவல் டு வாட், ஓகே, மைனஸ் ஆஃப் கேஎக்ஸ். இது இருந்துச்சுன்னா இட் வில் do some small oscillations. கரெக்டாக, இதோடைய ஆசல்ரேஷன், இந்த ஃபோர்ஸுக்குரிய ஆசல்ரேஷன் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா தட் ஆசல்ரேஷன் வில் பி ஈக்குவல் டு வாட், ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ். அப்போ ஆக்சுவலாக நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆசல்ரேஷன் கண்டுபிடிக்கணும். ஆசல்ரேஷன் வரணும், ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். கரெக்டாக, அப்போது வி ஹாவ் டு ஃபைண்ட் தி ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆசல்ரேஷன் கிடைக்கும். அதை வச்சு நாம் ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போது வி ஹாவ் டு ஃபைண்ட் தி ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ். Okay, I will say the restoring force which is responsible for this oscillation. இப்போ let's say இங்கே ஒரு ஸ்மால் ஆசிலேஷன், இப்போ இங்கேருந்து ஒரு சின்ன ஆங்கிள் டிஸ்பிளேஸ் ஆகிறார். இங்கே குட்டியாக வரைஞ்சால் இங்கே நான் டயக்ராம் வரைய முடியாது, அதனால் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி வரைஞ்சிக்கிறேன். பட் யூ ஜஸ்ட் கீப் இன் யுவர் மைண்ட் இட் இஸ் ஸ்மால் ஆங்கிள். ஓகே, ஸோ நவ் திஸ் இஸ் ஸ்மால் ஆங்கிள், லெட்ஸ் சே இட் இஸ் தீட்டா. ஓகே, இப்போ இவர் ஆசிலேட் ஆக போகிறாரு. இப்போ ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும், இங்கே ஒரு கியூ இருக்கார், இங்கே ஒரு கியூ இருக்கார். கரெக்டாக, அப்போது let the distance between the two charges is something, let it be r. அப்போ இங்கே இருக்க ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்குமா, ரைட்டாக, your coulombic force will be in this direction. that coulombic force ஃபார்ம் பண்ணது kq by kq1 q2 by r ஸ்கொயர். ரெண்டுமே ஒரே சார்ஜு. அப்போ kq ஸ்கொயர் by r ஸ்கொயர். கரெக்ட். ஓகே, இப்போது we have to find the relation between your capital R and this small r. Okay, இப்போ capital R னா இது இருக்கார்ல, இவர் தான் ரேடியஸ். Okay, so now this is making some angle here. Let me make that angle as phi. Okay, ரெண்டு ஆங்கிள் நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். ஓகே, ஸோ நமக்கு ஆர் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு டீட்டாக்கும் ஃபைக்கும் ஒரு ரிலேஷனை கண்டுபிடிக்கல, தட் இஸ் சம் ரிலேஷன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் வந்து ஃபை. ஓகே, இட் இஸ் ஃபை. இஃப் யூ see here I am extending this line. Okay, it's a straight line. இந்த q-ல இருந்து இங்கே வர இந்த line is a straight line. Okay, அப்போது here from here if I draw one line, that is இங்கே நான் ஒரு solid line வரைகிறேன். If I draw that line, if I extend this line, I will be having a line like this. அப்போது if this angle here what I have is phi. So if you see here in the distance r, in the distance r, so it is an isosceles triangle. அப்போ இந்த ஆங்கிள் ஃபைனா இந்த ஆங்கிளும் ஃபை. அப்போது இங்கே அல்டர்னேட் ஆங்கிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிளும் ஃபை. ஸோ இட் இஸ் ஃபை. அப்போது ஹியர் வாட் வில் பி தி வேல்யூ ஆஃப் டீட்டா. ஹியர் இஃப் யூ சி இந்த ஆங்கிள் எனக்கு தெரியாது, லெட் பி இன் ரெட். இந்த ஆங்கிள் எனக்கு தெரியாது, பட் ஐ நோ சம் ஆஃப் தி இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இன்சைட் தி ட்ரையாங்கிள் இஸ் வாட், ஐ டு நாட் நோ வாட் இஸ் தட். லெட் மீ மேக் தட் இஸ் ஆஸ் எக்ஸ். சும்மா புரியறதுக்காக இல்லைனா ஜீன்னு வச்சுக்கலாம், ஜி ஆங்கிள். ஸோ ஜி ப்ளஸ் ஃபை ப்ளஸ் ஃபை. அப்போது ஃபை ப்ளஸ் ஃபை போட்டிங்கன்னா ஐ ஷுட் கெட் 180 டிகிரி. ஓகேவா, அப்போ ஜி ப்ளஸ் 2φ இஸ் நத்திங் பட் 180 டிகிரி. அப்போ ஜி ஆங்கிள் என்னது 180 டிகிரி மைனஸ் 2φ. இப்போ எனக்கு இந்த ஆங்கிள் தெரியும். தென் ஹவு ஐ கேன் ஃபைண்ட் டீட்டா. இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் டோட்டல் ஆங்கிள் இஸ் 180. அப்போ 180 மைனஸ் திஸ் ஜி இஸ் நத்திங் பட் டீட்டா. இப்போ டீட்டா வந்து ஆக்சுவலாக 180 மைனஸ் ஜி. அப்போ என்ன பண்ணலாம், 180 மைனஸ் ஆஃப் 180 மைனஸ் 2φ. இப்போ மைனஸை உள்ளே கொண்டு போனீங்கன்னா மைனஸ் மைனஸ் வில் கெட் கேன்சல், யூ வில் கெட் தி ஃபைனல் ஆன்சர் ஆஸ் 2φ.
அப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா the entire angle your theta, okay, that small angle theta I can write 2 phi. Okay, so this data you know now. அப்போ இந்த distance small, that is radius. இப்போ எவ்வளோ distance இவர் மூவ் ஆயிருக்காரு அப்படின்னு கேட்டால் this is moving to a distance of x. அப்போ what we know, small angle approximation படி, so your arc length is nothing but what, r into theta. This we know. நமக்கு என்ன தெரியும், theta is nothing but 2 phi. அப்போ can I write x which is equal to r into 2 into phi. Okay, this is what we have. 2 r phi is nothing but your x. Okay, this data we know. Okay, so let it be as it is. இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனுக்கு வரலாம். So we know that f should be equal to minus k into x. அப்போ அந்த ஃபோர்ஸு என்னவா இருக்கும், restoring ஃபோர்ஸு. Here if you see, I'll erase all this. Here if you see, இது ரெண்டுத்துக்குள்ள ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருப்பார். Okay, so here I marked theta. அப்போ வெர்டிக்கலுக்கும் இவருக்கும் உள்ள ஆங்கிள் theta. அப்போ this is what your force. But if you resolve this, here I will be having f cos theta perpendicular to this. Okay, perpendicular to this I am having what, f sin theta. அப்போ இந்த பார்ட்டிக்கல் இந்த பக்கம் தான் மூவ் ஆவார். அப்போ f sin theta is nothing but the restoring force. அப்போது your restoring force is nothing but what, I can say it is f into cos theta, sorry, f into sin theta. அப்போ that f is what, f is nothing but coulombic force. So k q square by r square and multiplied by sin theta. This is what we have. இப்போ இந்த r என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம். Okay, I need to find what is this r. So now we can find this r. அந்த ட்ரையாங்கிள் நான் இப்படியே வரைகிறேன். Okay, so சென்டர்லேருந்து இங்கே ஒரு சார்ஜ் இருக்காரு. So here I have, and this is the r. கரெக்டாக இதான் அந்த r. So we know this is the radius, this is the radius, and this angle what we got is what, this angle. Okay, we wrote z னு போட்டு கண்டுபிடிச்சு, that is what, 180 minus something. So this is your phi and this is your phi. Okay, இப்போ இங்கே எப்படி இந்த ஆரை கண்டுபிடிக்கலாம்னா, draw one perpendicular bisector here. அப்போ எக்ஸாக்டாக இதை ரெண்டாக பிரிக்கும். Okay, if I want to find this, இங்கே எனக்கு phi இருக்காரு. அப்போ apply cos theta, right angle triangle. So cos theta, here I have phi. அப்போ I can say cos phi which is equal to adjacent. இது r by 2, இது r by 2. ஓகே, இது எனக்கு தெரியாது, நான் சம் வேரியபிள் எடுத்துக்கிறேன். சம்திங் லெட் மீ டேக் a. அப்போது a divided by r. கரெக்டா? அப்போ a is nothing but what, r cos phi. அப்போ total distance your r is what, it is 2a. அப்போது we will get 2r cos phi. அப்போது I can say this is what, 2r cos phi. ஓகே, அப்போ இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா யுவர் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் வாட், மைனஸ் கே q square divided by, I have to square this, so 4r square cos square phi. So மேலே இருக்கிற ஒரு sin theta, correct, it is sin theta. This is what we have. Okay, so here we have to do approximations. Okay, what approximations we have to do is, I'll tell you now. Here I made one mistake. இந்த ஆங்கிள் நம்ம ஃபை தானே சொல்கிறோம், இது ஃபை அப்படின்னா இது ஆப்போசிட் ஆகுனா ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ், this should be phi. அப்போ this should be phi, this should be phi. I made a small mistake, this should be phi, this is phi. அப்போ what approximation we are going to do is, கொஷின்லேயே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, it performing small oscillations. அப்போ we know that approximation for small values of theta, your sin phi should be approximately equal to phi and your cos phi should be approximately equal to 1. This is what the approximations we are following. Correcta? Appo if this is equal to phi, I know that phi which is nothing but what, here you see in the 2 kilo going to what you will get, theta by 2. So this is nothing but theta by 2. Okay, appo theta by 2 we can use. Okay, so here this restoring force, let me replace this. Appo here after applying approximation I will get what, minus kq square divided by, okay, here let me substitute this as ma. அப்போ ஆசல்டேஷன் கண்டுபிடிச்சலாம், எம் கீழே கொண்டு வந்துடலாம். அப்போ வாட் யூ வில் கெட்டு 4mr ஸ்கொயர், காஸ் ஸ்கொயருடைய வேல்யூ, காஸுடைய வேல்யூ 1, அப்போ 1 ஸ்கொயர் இஸ் 1, we can leave that. அப்போ here I have sin phi. Sin phi is nothing but theta by 2. Okay, what is the value of theta? Here we did this theta, if you want, theta is nothing but what, x by r. Okay, அப்போ அதை இங்கே போட்டிங்கன்னா it is what, theta by 2, அப்போ x by 2r.
here I can substitute x by 2r. This is what we have. Okay, so then we can directly compare with your what omega square. அப்போ ஆசிலரேஷன் உடைய ஃபார்முலா என்ன சொன்னேன், ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ். இதை கேவை எக்ஸ்பாண்ட் பண்ணிடலாம். மைனஸ் ஆஃப் 1 by 4 pi epsilon naught into k q square by இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 4 2s are 8, ஸோ 8 into m r cube into x. அப்போ ரெண்டு கம்பேர் பண்ணால் என்ன ஆகும், எக்ஸ் கேன்சல். அப்போ திஸ் இஸ் தி வேல்யூ ஆஃப் வாட் omega square. இது எதுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் வாட் மைனஸ் கே, தட் இஸ் கே ஷுட் நாட் கம்னா, வி ரோட் கே ஆஸ் 1 by 4 pi epsilon naught. ஸோ மைனஸ் q square by, ஸோ 8 into 4 is 32 pi epsilon naught m r cube. ஸோ q square by 32 we have. 32ல இங்கே ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்காரு. ஸோ q square by 32 pi epsilon naught a cube r. Okay, a cube, a is the radius, r somewhere we are missing. இல்லை ஆர் கிடையாது, ஒன்லி ஏ கியூப் எம். ஓகே, ஏ இஸ் தி ரேடியஸ், வி டிட் இட் யூஸிங் ஆர்.